பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நம்ம அநேக பெயரை குறித்து நாம் தியானம் பண்ணியிருப்போம். மோசேயை குறித்து, தாவீதை குறித்து, பவுலை குறித்து, பேதுருவை குறித்து, அநேகரை குறித்து, நோவாவை குறித்து, இப்படி அநேக ஏசாயா, எரேமியா, தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் குறித்து நம்ம நிறையா தியானம் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த பிணக்காசை குறித்து நாம் அதிகமாக தியானம் பண்ணலை இல்லையா? இன்றைக்கு பிணக்காசை பற்றி அவர் யார், என்ன செஞ்சார், எப்படி தேவனுக்கு பிரியமுள்ள மகனாக இருந்தார் அப்படின்றதை குறித்து நாம் தியானிப்போமா? அல்லேலூயா. பிணக்காஸ் என்பவர் யார் அப்படின்னு சொன்னால் ஆரோனுடைய பேரன். ஆரோனுக்கு எலேசா என்ற ஒரு மகன் இருக்கிறாரு. அந்த மகனுக்கு பிறந்த பிள்ளை தான் இந்த இவர் பிணக்காஸ். இந்த பிணக்காசு என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் போருக்கு புறப்பட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போகிற நேரங்கள் அநேக இடங்களில் தங்க வேண்டியது வருது. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, மோவாபியர்களோட இவங்களோட எல்லாம் நீ சம்மந்தம் கலக்கக்கூடாது, அவங்களோட நீ போகக்கூடாது, அவங்களோட நீ பேசக்கூடாது, அவங்களோட உங்களுக்கு உறவு இருக்கக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் இந்த அறிவுகட்ட ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அதில் இருக்கிற பிரபுக்கள், அதில் இருக்கிற சில மோசமான மனிதர்கள், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த மோவாபியர்கள் யாருன்னு சொன்னால் பாகால் பெயரை, அந்த தெய்வத்தை வணங்குறது, விக்கிரகத்தை வணங்குறவங்க. பாகாலை வணங்குகிற அந்த ஜனங்கள் தான் மோவாபியர்கள். அவங்களோட அங்கே இருக்கிற பெண்களை அவங்கள என்ன பண்ணுறாங்க, இவங்க போய் விபச்சாரம், அவங்களோட சேர்ந்து விபச்சாரம் பண்ணிட்டு வர்றாங்க. ஏன்னா போய்கிட்டு இருக்காங்கள ஊருக்கு போட்டவங்கள. அதாவது இந்த விபச்சாரம், வேசித்தனம்ன்றது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம், அருவருப்பான ஒரு காரியம். 10 கற்பனையில் ஒன்று கூட அது சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இந்த ஜனங்கள் பார்த்தீங்களா, ஆண்டவர் தான் வழி நடத்திட்டு போகிறாரு. அதுங்க என்ன பண்ணுது, கற்பனையை மீறி அந்த மோவாபியர் பெண்களோட அவங்க கலந்து உறவு வச்சுக்கிறாங்க. இது தேவனுக்கு அருவருப்பாக இருந்ததுனால அவர் என்ன செய்கிறாரு, நிறைய ஜனங்களை 24,000 ஜனங்களை அழிச்சிடுறாரு. கோவம் வருது அவருக்கு, தேவனுக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மோசே இவங்கெல்லாம் போய் அழுகுறாங்க. ஆண்டவரே, இப்படி தப்பு பண்ணிட்டோம். இந்த காலத்தில் பாருங்களேன், சபை மக்கள் பாவம் பண்ணால் பாஸ்டர்மார்க அழணும் இல்லையா? இதில் மோசே அழுகுறான் தேவ சமூகத்தில். அவன் தப்பு பண்ணலை, சபை மக்கள் தப்பு பண்ணுறாங்க, அவன் கூட்டிகிட்டு போகிற ஜனங்கள் தப்பு பண்ணுறாங்கன்னு அவன் அழுகுறான் தேவ சமூகத்தில். இன்றைக்கும் அநேக ஊழியக்காரர்கள் அவங்க சபை மக்களுடைய பாவங்களுக்காக அவர்கள் கண்ணீர் சிந்தி அழணும். அப்போது இந்த மோசே அழுகும்போது இந்த பிணக்காசுக்கும் அதை கேட்டுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போது அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இப்படி இவங்க போய் அவங்களோட கலந்துட்டு வர்றாங்க, இப்போது தேவனுக்கு இது அருவருப்பார், தேவனுக்கு இது பிடிக்காதனால அவர் ஜனங்களை அழிக்க நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய கோபத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கிற நேரத்தில் அங்கேருந்து ஒருத்தன் என்ன பண்ணுறான், ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வரான். இவங்க இவங்க இந்த மாதிரியெல்லாம் நினச்சி அழுது ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் அங்கேருந்து வேறு இதிலேருந்து ஒரு பொண்ணை ஒருத்தையும் கூட்டிகிட்டு வரான். அப்போ கூட்டிகிட்டு வந்தவுடனே அதை பிணக்காசு பார்த்துட்டு, என்னடா இவன் இந்த மாதிரி விக்கிரக ஆராதனை இவனை கூட்டிகிட்டு வரானே அப்படின்ட்டு சொல்லிட்டு, அவன் இதில் சம்மந்தம் இல்லாட்டாலும் அந்த ஒரு பக்தி பக்தி வைராக்கியம், பைபிளில் அவனை குறித்து எழுதியிருக்கிறது, பக்தி வைராக்கியம் உள்ள அந்த மகன் என்ன பண்ணுறாரு, பின்னாலேயே போகிறார். போயிட்டு அவங்க 2 பேரும் ஒரு தனி அறையில் போய் அவங்க தவறாக இருக்கும்போது பெரிய ஈட்டியை கொண்டுட்டு போய் ஒரே குத்தா 2 பேர் வயிற்றுலையும் சேர்ந்து கத்தி ஒரே இறக்குறது மாதிரி இறக்கி அவங்கள கொன்று போட்டுறாரு. பக்தி வைராக்கியம் உள்ள பிணக்காஸ். ஹல்லேலூயா. அவர் தப்பு பண்ணலை, தைரியத்தை பாருங்கள். நமக்குன்னா ஐயோ நமக்கு என்னடா, பெரியவங்களே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பெரியவங்களே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நமக்கு என்னன்னு சொல்லலை. அப்போது இவர் போய் அப்படி செய்த அடுத்த நொடி கர்த்தர் வாதையை நிறுத்தினார் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ பாருங்க பிரியமானவர்களே, ஒருத்தருடைய அந்த பக்தி வைராக்கியமானது அநேகரை பாதுகாக்கிறது. ஆமென். அதுபோல தான் நாம் குடும்பத்தில் ஒருத்தர் பக்தி உள்ளவர்களாக இருந்தால், சபையில் ஒரு சிலர் பக்தி உள்ளவர்களாக இருக்கும்போது அந்த சபை பாதுகாக்கப்படுகிறது. நம் குடும்பத்தில் உள்ள நம் பிள்ளைகள், நம் சந்ததிகள் பாதுகாக்கப்படுகிறார்கள்.
பக்தி அப்படின்றது நமக்கு வேணுன்றது இல்ல. நன்மை செய்யணும், நியாயத்துக்கு நிக்கணும். அதுதான் அங்க முக்கியம். அநேகர் இன்னைக்கு மூப்பர்கள் அவங்களெல்லாம் போய் நம்ம சபைகள்ல பார்க்குறோம் இல்லைங்களா? மூப்பர்கள பார்க்குறோம், இவங்கள பார்க்குறோம். அவங்கலாம் எல்லாருமே நியாயம் செய்ற மூப்பர்கள பார்க்குறது ரொம்ப கஷ்டம். எனக்கு ஒரு போஸ்ட் கிடைச்சிருக்கா? நான் எனக்கு பெருமை கிடைக்குதா? எனக்கு இது கிடைக்குதா? அநேகர், நான் ஒரு சிலர் எல்லாரையும் சொல்லல. அநேகர் அது போல தான் இருக்கிறாங்க. இல்ல பிரியமானவர்களே. நம்ம இயேசு கிறிஸ்து எப்படி நம்மளை தாழ்த்தினார் அவர, இல்லையா? நாம் ம் ர நம் ஆண்டவருக்கு விரோதமாய் கிரியை செய்கின்ற அந்த பிசாசின் வல்லமைகளை, அந்த விபச்சார ஆவிகளை அழிப்பதற்கு இப்பொழுது நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இதை நாம் முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு நாம் ஒவ்வொருவரும் பிணக்காசு அன்னைக்கு நேரா போய் கத்தியோட சொருவி கொன்னுட்டாரு. இன்னைக்கு நீங்கள் நானும் போய் விபச்சாரம் பண்றவங்கள போய் அப்படி நம்ம செய்ய முடியாது. ஆனால் அவர்களுக்காக, அவர்களுடைய ஆத்துமாக்களுக்காக நாம் தேவனிடத்துல கதறி நாம் ஜெபிக்கலாம். பிணக்காஸ் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆண்டவரே சொல்றார். பக்தி வைராக்கியத்தை நான் பாராட்டி, நான் என்ன பண்ணேன்? என்னுடைய கோபத்த விட்டுட்டு நான் ஜனங்களை வாதையை நான் நிறுத்தினேன்னு சொல்றார். அப்போ பிணக்காசு. ஆனா இது இன்னொரு பிணக்காசு ஒருத்தன் இருக்கான். மோசமான பிணக்காசு. அவன பத்தி நம்ம இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த 2 பிணக்காச பத்தியும் அழகான ஒரு வீடியோ இன்னொருக்கா நான் போடுறேன். இதுல அ நன்மை செய்த தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டின பிணக்காசை நாம் இன்றைக்கு நாம் பார்த்தோம். அல்லேலூயா! என்னாகமத்துல 22வது அதிகாரத்துல வர்றாரு, 25வது அதிகாரத்துல வர்றாரு. நியாயாதிபதிகள்ல இந்த பிணக்காசை பத்தி போட்டிருக்கு. நாம் இவைகளை குறித்து இந்த பிணக்காசை போல நாமும் கூட தேவனுக்காய் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் நம் வாழ்க்கையை வாழ ஒப்பு கொடுப்போமா? யாரோ எவரோ எங்கேயோ தப்பு பண்றாங்க, நமக்கென்ன அப்படின்னு இல்லாம, இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாச்சே அப்படின்னு சொல்லி அவர் அவ்வளவு தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டினாருன்னு மனிதங்க சொல்லல, தேவனே சொல்றார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம அருகில் எத்தனை பேர் குடியிலையும் போதையிலையும் கேவலமான இந்த விபச்சார மயக்கத்திலையும் அவங்க அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, சீரழிகிறாங்க. வாலிப பிள்ளைகளும் மனிதர்களும் நாம் அதற்காக பிணக்காசை போல நிற்க வேண்டிய கட்டாயத்தில் நிற்கிறோம். பக்தி வைராக்கியம் நாம் பாராட்டும்படியாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு பிணக்காசை போல நாமும் பக்தி வைராக்கியம் காட்டி இதற்காய் நாம் தேவனிடத்தில் ஜெபிக்க நம்மை ஒப்பு கொடுப்போமா? நிச்சயமாக கர்த்தர் நம்மை அதற்காக அவர் அழிக்க நினைக்கிறவர்களை மாத்திரமல்ல, நம் சந்ததியும் நம் குடும்பத்தையும் நிச்சயமாகவே தேவன் அழிவிலிருந்து அவர் நம்மை பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார். பிணக்காசை போல் நம் பக்தி வைராக்கம் உள்ளவர்களாய் நாம் வாழ்வோம். காட் பிளஸ் யூ.